யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே சனியுடைய அமர்வு இருக்குது. சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் அமர்ந்து நமக்கு பலவிதமான தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் பெருசாக போகலை. எவ்வளவு பணம் போட்டுகிட்டே இருந்தாலும் பணம் இழுத்துகிட்டே இருக்குது. லாபம் அப்படின்றது எடுக்கவே முடியல. சொற்ப லாபங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பணம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சபடி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. கிணத்துல போட்ட கல் மாதிரி நின்ன இடத்துலையே நிற்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்க இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சனி ரிவர்ஸில் வந்திருக்காரு. அதாவது அவருடைய வக்கரகதி அப்படின்னும் பொழுது என்னென்னா 5ல் இருக்கக்கூடிய சனி 4ல் உட்காராரு. அதாவது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியுடைய அமர்வு இருக்குது. ஸோ இந்த சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிக்கிட்டு இருந்த கால்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓய்வு எடுக்க நேரம் கிடைக்கும். தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதே சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தாயுடன் பெரிய உடன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் வாக்குவாதம் தான் போய்கிட்டு இருக்கும். சனி 4ல் இருக்குது அப்படின்னாவே எந்த இடத்துல சனி இருந்தாலும் அந்த இடத்துல கருத்து முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ரூட்டில் பேசுகிறோன்னா ஆப்போசிட்டில் வர்றது நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரியாக இருக்கிறதுனாலேயே சின்ன சின்ன கான்வர்சேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிதானம் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி 4ல் சனி உட்காந்தாலும் சரி, 5ல் சனி உட்காந்தாலும் சரி, நிதானத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தைக்கு அரை பதில் சொன்னால் போதும், 2 பதில் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சனல் அட்வைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து 6வது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல ராகுவுடைய அமர்வு இருக்குது. ராகு 6ல் உட்காந்துருக்கு அப்படின்னா அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பற்றி புரளி பேசுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை பற்றி பேக்கில் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதற்கேற்ற மாதிரியாக நீங்கள் சூழ்நிலையை உருவாக்காமல் பார்த்துக்கோங்க. நோய் ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, என்னமோ தெரியல டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது, ஆனால் கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா உடம்பை முறுக்கி வலிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ராகு 6ல் இருந்தால் நடக்கும். ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரணும்னா உணவு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. வேலைக்கு உணவு இருந்துருது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணாலே 6ஆம் இடத்து ராகு உங்களை எந்த தொல்லையுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு எதிரிகளால் தொல்லைகள் வருதுன்னாலும் பின்னாடி பேசுகிறவங்க டைரெக்டாக பேசுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நேர்முகமாக உங்ககிட்ட சண்டைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்போ எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகளோ இருக்காது. தொழில் ரீதியான போட்டிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த போட்டிகள் காலத்துக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாகணும். வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம எதுவும் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வும் செவ்வாயுடைய அமர்வும் இருக்குது. குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் அந்த இடத்துல இருக்குது. 8ல் குரு இருக்கும்பொழுது ஆயுள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே சுப கிரகங்கள் 8ஆம் வீட்டில் உட்காருது அப்படின்னாவே நமக்கு ஆயுள் ஸ்தானத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது எதிர்பார்த்த திட்டங்கள், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணமோ அதெல்லாம் செவ்வனை செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிபி அதிகமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே செவ்வாய் ரத்தத்துக்கு உண்டான நபர் இல்லையா, அதனால் என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமாக ரத்த கொதிப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கோபத்தை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறத குறைச்சிங்கனாலே கோபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பெரிய பெரிய கான்வர்சேஷனில் தலையிடாதீங்கன்னு சொன்னதுக்கு ஒரே ரீசன் இதுதான். 8ல் செவ்வாயும் உட்காந்துருக்கு. குரு பார்த்தீங்கன்னா அது சிஸ்டமேட்டிக்காக நம்மளை அழகாக கொண்டு போகும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கோவப்படக்கூடிய ஒரு கிரகம். இந்த காரணத்தினால தான் கான்வர்சேஷன்லாம் நழுவி போயிருங்க. இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் தலையில் விழுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்குது. சூரியன் 9வது வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னீங்கன்னா நல்ல விதமான பாக்கியங்கள் தந்தை கிட்டேருந்து நமக்கு கிடைக்க வேண்டியது, மாமனார்கிட்டேருந்து கிடைக்க வேண்டியது எல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. உயர் அதிகாரிகளோட அன்பு ஆதரவு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதாவது நமக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம், படிப்பு மேலே புது யுக்திகள்லாம் கையாண்டு ரொம்ப அழகாக மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஆர்வத்தோடு படித்து நல்ல தேர்ச்சி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10ஆம் வீடு.
10ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடத்துல வந்து நமக்கு அமர்ந்திருக்கிற கிரகம் சுக்கிரன் மற்றும் புதன். இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி 5ல் இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வக்கரகதி அப்படின்னா 4ல் வந்துருச்சு. ஸோ 4ல் இருக்க சனியோட பார்வை நமக்கு சுக்கிரனுக்கும் கிடைக்குது, ராகுவுடைய பார்வையும் சுக்கிரனுக்கு கிடைக்குது. இந்த பார்வையாகப்பட்டது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பண சுழற்சிகள் நமக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ஃப்ளோ ஆகவே இல்லை, கையில் பணப்புழக்கம் இல்லை, வருது பாக்கெட்டில் வைக்கிறோம் உடனே செலவாயிடுது, அக்கௌண்ட்டில் விடுற காசு உடனே எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுத்துட்றோம் போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு மேலே எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன், ஏதாவது புதிய விஷயங்களுக்காக வீடு கட்டுறதுக்காகவோ நிலம் வாங்கிறதுக்காகவோ இல்லை பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சருக்காகவோ சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக போகுது அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல நல்ல நிகழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு திட்டம் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த திட்டம் செயல்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு தங்கு தடை இல்லாமல் படிப்புக்கான முயற்சிகள் வெற்றியடைய போகுது. 12ஆம் வீடு 12ஆம் வீடு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். விரயஸ்தானத்தில் கேதுவுடைய அமர்வு இருக்குது. கேதுவுக்கு சுபகிரகங்களுடைய பார்வைகள் இருந்தாலும் கூட இப்போ சனி வந்து வக்கரகதிக்கு உட்கார்ந்ததுக்கப்புறமா சனியோட பார்வையும் கேதுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அளவுக்கு மீறிய செலவுகள், ஆடம்பரமாக செய்யக்கூடிய செலவுகள், அடுத்தவங்க பார்த்தா மெச்சுக்குவாங்கன்னு நினச்சி செய்யக்கூடிய செலவுகள், இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளில் நம்மளை இழுத்து விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப நிதானமாக இருங்க. மருத்துவம் சார்ந்த செலவு செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும். ஏதோ ஒரு சூழ்நிலை எதுக்காகவோ நம்ம நினச்சதை விட கொஞ்சம் செலவு அதிகமாக போகிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் உருவாகும். நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே அழகாக செயல்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யுங்க. இந்த சிவ வழிபாடு நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய தாக்கங்கள்லாம் குறைவாக இருந்து உங்கள் பிரச்சனைகளில் எதிலையும் சிக்க விடாமல் ரொம்ப நிம்மதியாக நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பாதுகாப்பான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.